வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே கீழே தெரியுற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வரக்கூடிய அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உங்களுடைய ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பிக்சல் ரீடச் ஆப்ஜெக்ட் ரிமூவர். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வரும். ஸோ ஆப்ஜெக்ட் ரிமூவ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் கேலரிக்கு போகும். ஸோ இப்போ எந்த இமேஜில் வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இமேஜை வந்து இப்போ வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வரும். ஸோ இப்போ இந்த இமேஜில் இருக்கக்கூடிய இந்த மரம் மாதிரி இருக்க சிம்பிளை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து ப்ரஷ் டூல் இருக்கும். ஸோ இந்த டூலை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ண போகிறதுனால நான் இதில் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கோ அப்படின்னு ஒரு சிம்பிள் வந்து பாப்பப் ஆகிக்கிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணது வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இதிலலாம் வந்து நீங்கள் வந்து அகைன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து இந்த பாப்பப் ஆகிக்கிட்டு இருக்க கோ கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து மேலே டாப்பில் இருக்கக்கூடிய சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கேலரியில் வந்து இது வந்து சேவ் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டேரெக்டாகவே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் இது போல் இதில் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கேலரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய சோஷியல் ஹேண்டில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ அதிலேருந்து கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்காவது ஷேர் பண்ணுங்கள். நன்றி.